வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு. எடுத்துக்காட்டு 1.10 குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். படம் 1.18ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 படங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே மேலேயே கிராஃபில் 3 படம் இருக்குது, கீழே இன்னொரு படம் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து எது வந்து சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கணும். தட் இஸ் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்வாங்க. தட் இஸ் குத்துக்கோட்டு சோதனை. குத்துக்கோட்டு சோதனைன்னா என்னன்னா, ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். ஓகே, இப்போ இங்க வளைவரை அப்படின்னா என்னன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதையும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் இங்க இருக்க பாருங்க, ஒரு சமன்பாடு வரைபடத்தில் குறிக்கப்படும் பொழுது அதை வளைவரை எனலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராஃப்ல நம்ம குறிச்சோம்னா, ஸோ நமக்கு அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வளைவரை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் ஷீட்ல பாருங்க, இந்த ரோஸ் கலர் லைன் இப்படி போயிருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வளைவரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயில் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட், ஸோ குத்துக்கோட்டு சோதனை அப்படிங்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் லைன், இந்த லைன் தான் இப்போ வந்து குத்துக்கோடு, தட் இஸ் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வளைவரை எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க, அதை இங்கேருந்து இந்த பிங்க் கலர் பாருங்க, தெரியுதுல்ல? இப்படி வந்திருக்கா. ஓகே, இது வந்து இப்போ பாருங்க எத்தனை இடத்துல வந்து வெட்டியிருக்கு. ஆக்சுவலாக எது கூட, இந்த குத்துக்கோடோட இங்கே இந்த அம்புக்குறி போட்டு குத்துக்கோடு இருக்கு இல்லையா, இதில் எத்தனை இடத்துல வெட்டியிருக்குன்னு பாருங்க. தட் இஸ் இங்கே ஒரு புள்ளியில் வெட்டியிருக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு புள்ளியில் வெட்டியிருக்கு. அந்த புள்ளியை தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, பி அப்படின்னுட்டும் Q அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. PQ அப்படின்னு ஒரு 2 புள்ளியில் வந்து இங்கேயும் வெட்டுதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமா இது என்னது? அப்போ அவங்க என்ன மேலே சொல்லியிருந்தாங்க, அதிகபட்சம் ஒரு புள்ளியில தான் வெட்டணும் அப்படின்னாங்க. பட் இங்கே 2 புள்ளியில வெட்டி இருக்கிறதுனால இது வந்து என்னது? சார்பு இல்லை. சார்பு இல்லை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இப்போ படம் 1.18ல செகண்ட் போர்ஷன் பாருங்க. தட் இஸ் இப்போ இங்கே ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த வளைவரை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே குத்துக்கோடு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்கா, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இந்த வெளியில் இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். பட் இங்கே உள்ளே இருக்கு இல்லையா, அதாவது இந்த வளைவரையை வெட்டிட்டு போயிருக்கு இல்லையா, இது எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த P அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது வந்து வெட்டியிருக்கு. அப்போது இந்த வெளியில் இருக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு இடத்துல வெட்டினதுனால இது என்னன்னு எழுதணும், நம்ம சார்பாகும் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட், குத்துக்கோடு எங்கே போயிருக்கு? ஸோ இங்கேருந்து இப்படி போயிருக்கு இல்லையா, இது வந்து இந்த வளைவரையை எத்தனை இடத்துல, ஸோ P அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் Q அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வந்து வெட்டிட்டு போயிருக்கு. ஓகேவா? அப்போ என்னது? ஸோ அதிகபட்சமே ஒரு புள்ளி தான் இருக்கணும். அப்போ அதனால இது வந்து சார்பு அல்ல. ஓகே, இப்போ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வந்து குத்துக்கோடு. ஓகேவா? அந்த குத்துக்கோடு வந்து எந்த இடத்துல வெட்டியிருக்குது பாருங்க. ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடம் 4ங்கிற இடம், அதான் P அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் ஒரு இடத்துல தான் வெட்டியிருக்கு. அதனால இது என்ன ஆகும்? சார்பு ஆகும் அப்படின்னு நீங்கள் எழுதிருங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. படம் 1.18ல ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய 2 புள்ளிகளில் வந்து வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ அதான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே PQ அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா PQ அப்படின்ட்டு 2 இடத்துல இருக்கனால இதுவும் சார்பில்லை, இதுவும் சார்பில்லை. ஓகே, ஆனால் படம் 2லையும் 4லையும் பார்த்தீங்கன்னா வரைபடங்களில் அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியை வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும். ஸோ இங்கே ஒரு இடத்துல தான் வெட்டுது, அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் வெட்டிட்டு போயிருக்கு. அதனால இந்த செகண்டும் ஃபோர்த்தும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்பாகும்னு சொல்லுவோம். த ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.11 A சமம் 1 2 3 4 மற்றும் B சமம் 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. F வந்து A to B அப்படிங்கிற ஒரு சார்பாக இருக்கு. ஸோ எனும் சார்பு எனில் ஸோ f of x is equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு ஃபர்ஸ்ட் ஒன் அம்புக்குறி படம், செகண்ட் ஒன் அட்டவணை, தேர்ட் ஒன் வரிசை ஜோடிகளின் கணம், ஃபோர்த் ஒன் வரைபடமாக குறிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ அவங்களே வந்து ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த செட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். தட் இஸ் 1 2 3 4 அப்படிங்கிற
உறுப்புகள் இருக்குது. அதே போல் பிங்கிற செட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 2 5 8 11 14. ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ அம்புக்குறி படம் குறிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அம்புக்குறி படம் குறிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், படம் 1.19. ஸோ ஏங்கிற செட்டை 1 2 3 4ன்னு நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பிங்கிற செட்டில் 2 5 8 11 14 நம்ம அப்படியே நம்ம வந்து கொடுத்துடலாம். பட் இந்த ஒன்றுங்கிறது எதை கொடுக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த எஃப். ஓகே, அந்த ஃபங்க்ஷனில் தான் அவங்க நம்மக்கிட்ட என்ன ஒரு க்ளூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஸோ ஏ அப்படிங்கிற இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த செட்டுக்குள்ளே ஒவ்வொரு எக்ஸ், அதாவது 1 2 3 4ங்கிறது ஒவ்வொன்றுமே நீங்கள் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போடும்போது ஸோ 3x - 1 அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸோ 1 எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல இங்கே போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 3 பெருக்கல் 1 இங்கே போடுற பாருங்க, 3 பெருக்கல் 1 - 1 தட் இஸ் 3 - 1 = 2ன்னு கொடுக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம இங்கே போட்டுக்கலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து எங்கே போகுது, பிக்கு போகுது. ஓகே ரைட். இப்போ அந்த என்ன நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க, தட் இஸ் ஏலேருந்து ஒரு எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடும்போது அது பியில் என்னவா கொடுக்குது, ஆக்சுவலாக இந்த ஏலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ் தான் இது. ஓகே, அப்போ பியில் என்னன்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x - 1ன்னு கிடைக்குதான். ரைட். அப்போ நம்ம ஏல இருக்க ஒன்று நமக்கு எடுத்து போடணும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 1 போடுறோம். 1 போட்டால் என்ன ஆகுது, ஸோ 3 இந்த எக்ஸ் பெருக்கல் இருக்கனால 3 பெருக்கல் 1 - 1 தட் இஸ் 4 3 -1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ரைட். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 1ன்னு தான் நான் போட்டேன். பட் அது எனக்கு என்ன கொடுக்குது, 2ன்னு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ 2 இருக்குது இல்லையா, அதை தூக்கி போடுங்க. ஓகே, ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2ன்னு போடுங்க. அப்போ என்ன ஆகும், அதே 3 அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக 2 போட்டு ஸோ 2 போட்டுக்கோங்க -1 தட் இஸ் 3 2 6 -1 = 5. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ 2ன்னு போடும்போது 5 கிடைக்குது. எஃப் ஆஃப் 3ன்னு போடுங்க. தட் இஸ் இப்போ அதே 3 பெருக்கல் 3 -1 ஸோ என்னன்னு கிடைக்குது, 3 9 -1 தட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது இங்கே பாருங்கள், 4 இருக்கா. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 4ன்னு போடுங்க. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, 3 பெருக்கல் 4 -1 ஈக்குவல் டு முன்னாங்க 12ல் 1 போச்சுன்னா ஸோ 11. ஸோ எஃப் ஆஃப் 1ன்னு போடும்போது என்ன கிடைச்சிது, 2. ஸோ இப்போ 1க்கு 2. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2ன்னு போடும்போது 5 கிடைச்சிது. ஸோ இப்போ 2க்கு 5 போட்டாச்சு. அடுத்தது 3ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைச்சிது, 8. ஸோ 3க்கு 8 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 4ன்னு போடும்போது 11. இப்போ 4க்கு 11 கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம அம்புக்குறியே போட முடியும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சா தான் ஸோ இந்த 1ங்கிறது 2ன்னு ஆன்சர் தருதுன்னு அம்புக்குறி படத்தால் குறிக்க முடியும். அதுக்காக தான் இதை போடுறது. அடுத்து 3ங்கிறது என்ன கொடுத்துச்சு, 8 கொடுத்துச்சு இல்லையா. அப்போ நீங்கள் 8க்கு நேராக போயிட்டு இப்படி அம்புக்குறி போடுங்க. நெக்ஸ்ட் 4 என்ன கொடுத்துச்சு, ஸோ 11. அப்போ 4க்கு நேராக போயிட்டு நீங்கள் 11 போட்டுக்கோங்க. இப்போ அம்புக்குறி படம்னு போட்டுக்கிட்டேன். ஸோ சார்பு எஃப் ஏ டு பி அணை அம்புக்குறி படத்தால் குறிக்கலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் படத்தையும் போட்டுக்கணும். இப்போ இது வந்து என்னது, அடுத்தது அட்டவணை அமைப்பு. அட்டவணை அமைப்பு போடணும் அப்படின்னா ஸோ நம்ம கிராஃபில் போடுவோம் இல்லையா, எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம என்னென்னா இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இதில் எக்ஸும் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லிடணும். அடுத்தது இந்த இடம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த அம்புக்குறி படத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அம்புக்குறி படத்தில் 1க்கு என்ன கிடைச்சிது, நமக்கு 2. அப்போ எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் 2 கிடைச்சிது. அடுத்தது 2க்கு 5 கிடைச்சிது இல்லையா, அதுதான் 2க்கு 5, 3க்கு 8. ஸோ 3க்கு 8 போட்டுக்கோங்க. அடுத்து 4க்கு என்ன கிடைச்சிருந்தது, 11. ஸோ தேர்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, வரிசை ஜோடிகளின் கணம்னு கேட்குறாங்களா. வரிசை ஜோடி கணம்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ முதல்ல நம்ம கணத்தை இந்த மாதிரியான அடைப்பானில் ஆரம்பித்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமா போட்டு எழுதுவோம் இதுக்குள்ளேயும். ஓகேவா. இப்போ பாருங்கள், சார்பு எஃப்ஐ வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும், ஸோ 1க்கு 2 அப்படிங்கும்போது 1, 2. அடுத்து 2க்கு 5, அடுத்து 3க்கு 8, 4க்கு 11. அதுதான் இங்கே எழுதிக்கணும். அடுத்த கொஷின் என்னது, 4th கொஷின் வரைபடம். வரைபடம்னா கிராஃப் ஷீட் தெரியும் இல்லையா. ஸோ கிராஃப் ஷீட்னாலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் எக்ஸ் டேஷ்
ஒய் ஒய் டேஷ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் எப்பவுமே நார்மலாக நம்ம போடுறதான் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படி எழுதுங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இதெல்லாம் எக்ஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதானே நம்ம எக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்லனா இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சஸ். அப்போ அதில் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா 2 5 8 11 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அந்த நம்பர்ஸை டேரெக்டாகவும் எழுதிக்கலாம், அல்லது ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எப்பவும் போல் கிராஃபில் குறிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு குறித்து ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணி ஒரு வளைவரையை ஏற்படுத்திடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share, and subscribe Shifa Diaries.